Good evening all. In today's session நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஜேர்னல் அண்ட் லெஜர் க்ரியேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கோவிட் டைமில் வந்து +1 +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் பொழுது அவங்களோட பேசிக் வந்து அவங்களால வந்து கம்ப்ளீட்டாக வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க காலேஜுக்கு வர்றதில்ல. ஸோ கோவிட் டைமில் +1 அண்ட் +2 கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு காலேஜ் வரும்பொழுதும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. பிகாஸ் காலேஜில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால ஐ தாட் ஆஃப் கிவிங் one PPT that tells how to make journals and how to make ledgers from journals. ஸோ ஜேர்னல் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் நம்ம வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். நம்ம ரெக்கார்ட் பண்ணும் பொழுது எப்படி ஜேர்னலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 3 கோல்டன் ரூல் வச்சுருக்கோங்க அக்கௌண்டிங்க்கு. அந்த கோல்டன் ரூல்ஸ் 3ஐயும் வச்சுட்டு தான் நம்ம அக்கௌண்டிங் பண்ணுவோங்க. ஸோ ஃபஸ்ட் ரூல் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட், ரெண்டாவது வந்துங்க ரியல் அக்கௌண்ட், அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டுங்க. ஃபஸ்ட் ரூல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட் அப்ளைஸ் ஃபார் பர்சன்ஸ். ஒரு பர்டிகுலர் பர்சனாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இதை குறிக்கிறது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோங்க. ஸோ அந்த பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரியல் அக்கௌண்ட். ஸோ அந்த ரியல் அக்கௌண்ட்டில் என்ன நம்ம டீல் பண்ணுவோம்னா அசட்ஸை பற்றி டீல் பண்ணுவோம். ஸோ அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா, அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிற ஒரு 2 விஷயத்தை மட்டும்தான் நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் டீல் பண்ணுவோங்க. ஸோ அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் கம்மிங் இன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு அசட்டோட வேல்யூ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது வருமானம். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ அதே வந்து ஒரு அசட்டோட வேல்யூ கம்மியாகும்போது அதை கிரெடிட் வாட் கோஸ் அவுட்னு சொல்லுவோங்க. ஓகேங்களா? ஸோ மூணாவது அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்டுங்க. இந்த நாமினல் அக்கௌண்ட் என்ன பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இட் டீல்ஸ் அபவுட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். நம்மளுக்கு வர்ற செலவு, லாஸஸ் அண்ட் இன்கம்ஸ், நம்மளோட வருமானம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது நம்ம 3ஆக கேட்டகரைஸ் பண்ணிடணும். ஸோ இது பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு சார்ந்த ஒரு விஷயமா, இல்லை ரியல் அக்கௌண்ட்டுக்கு சார்ந்த ஒரு விஷயமா, இல்லை நாமினல் அக்கௌண்ட்டுக்கு சார்ந்த ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டாலே நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் ஈஸியாக பண்ண முடியுங்க. ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் நம்ம ஜேர்னலுக்கு. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் சார்ஜ் ஆன் மெஷினரி 10,000 rupeesன்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. இந்த டிரான்சாக்ஷனை நம்ம ஜேர்னலாக மாற்றணும் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குதுன்னு பார்க்கணுங்க. ஸோ இங்கே டெப்ரிசியேஷன் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மெஷினரின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா தேய்மானம். ஸோ தேய்மானம் அப்படிங்கிறது நம்ம ஒரு செலவாக பார்ப்போம். ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஸோ ஆல் எக்ஸ்பென்சஸ் கம் அண்டர் நாமினல் அக்கௌண்ட்டுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறது மெஷினரி இஸ் அன் அசெட். ஸோ அப்போது ஒரு அசட் அப்படிங்கிறத வந்து நம்ம எதில் பார்ப்போம்னா ரியல் அக்கௌண்ட்ஸில் பார்ப்போம். ஸோ அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ரியல் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம்ஸ் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட். அப்போ 2 விஷயம் நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஒரு ரியல் அக்கௌண்ட், ஒரு நாமினல் அக்கௌண்ட்டுங்க. ஸோ அப்போது மெஷினரி இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு டெப்ரிசியேஷன் போடும்போது மெஷினரியோட வேல்யூ கம்மியாகும். தேய்மானம் போட்டால் அந்த தேய்மானத்தை நம்ம மெஷினரியோட வேல்யூவில் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அப்போ மெஷினரியை நம்ம என்ன பண்ணணும், மெஷினரி வேல்யூ கம்மியாகிறதுனால மெஷினரியை கிரெடிட் பண்ணணும். அதே டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டுங்கிறது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ், அப்போ அதை டெபிட் பண்ணணும். அப்போ இந்த டிரான்சாக்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு மெஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு 10,000 rupeesன்னு போடுவோம். ஸோ இப்போ இங்கே 2 அக்கௌண்ட், 2 ரூல் அண்ட் அந்த ஜேர்னல் இஸ் ஆல்சோ ஓவர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் என்ட்ரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த டிரான்சாக்ஷன்லேருந்து என்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டோட ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஜேர்னல் இஸ் ஈஸி. ஸோ ஒரு ஜேர்னலை மனப்பாடம் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ
இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி எழுதிட்டோம். ஸோ அதை வந்து லெட்ஜராக எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா நேம்லேயும் ஓப்பன் ஆகும். இப்போ மேலே பார்த்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 அக்கௌண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டோட நேம்லேயுமே ஒரு லெட்ஜர் நம்ம ஓப்பன் பண்ணுவோங்க. ஸோ அப்போது நம்ம பார்த்த என்ட்ரி வந்து டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு மெஷினரி அக்கௌண்ட்டு. அப்போ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் எப்போவுமே அந்த அக்கௌண்ட்டில் அந்த நேம் இருக்கிற என்ட்ரி வராதுங்க. அப்போ டெப்ரிசியேஷன் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன அக்கௌண்ட் இருக்குதோ அதுதான் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போது என்ட்ரி இஸ் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு மெஷினரி. டெப்ரிசியேஷனோட லெட்ஜரை ஓப்பன் பண்ணுறோம். டெப்ரிசியேஷன் லெட்ஜரில் டு மெஷினரி அப்படின்னு 10,000 rupees போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய லெட்ஜர் கம்ப்ளீட். ஸோ அதே வந்து உங்கள் மெஷினரி அக்கௌண்ட்டில் ஸோ மெஷினரி அப்படிங்கிற நேம் வராதுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் உங்களோட ஆப்போசிட் என்ன? ஸோ அதுக்கான ஆப்போசிட் இஸ் டெப்ரிசியேஷன். ஸோ அப்போது மறுபடியும் ஜேர்னல் என்ட்ரி டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு மெஷினரி. ஸோ மெஷினரிக்கு ஆப்போசிட் டெப்ரிசியேஷன். ஸோ அந்த டெப்ரிசியேஷன் நம்ம என்னென்னு போடணும் அப்படின்னா பை டெப்ரிசியேஷன் அப்படின்னு போட்டு மெஷினரி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். I hope you have understood the basics of creating a journal and a ledger from it. Thank you all. We'll meet in the next video.